Hi guys, welcome back Praveen, Maga. பேக் டு ரொட்டி நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து சண்டே லாஸ்ட் டே. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே பரபரன்னு போயிட்டுருக்கோம் லைஃபு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பேக் டு ரொட்டீன் போகிறனால நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். இத்தனை நாள் லீவில் இருந்துட்டு திடீர்னு வந்து ஸ்கூல் போகும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியல எங்களால். ப்ராப்பரான ரொட்டீன் இல்லை, டைமுக்கு தூங்குறது இல்லை, எந்திரிக்கிறது இல்லை, எதுவுமே வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியல. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் எங்களுக்கு. அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்குறோம், மனசார ஏற்றுக்குறோம். இன்றைக்கி தான் ஃபோனில் விளையாட முடியும், நாளையிலேருந்து ஃபோனெல்லாம் தொட முடியாது. என்னப்பா? ஏங்க சார், இன்றைக்கி தான் ஃபோன் எடுக்க முடியும், நாளையிலேருந்து கேமெல்லாம் விளையாட முடியாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு 2.5 மாசமாக உள்ளே யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து அப்பப்போ ஆஃப்லே இருந்தது லீவுக்கு முன்னாடி. ஸோ அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணல. இந்த டிஃபன் பாக்ஸ் முதல்ல வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு இது கழுவ போகிறேன். இது அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே. வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், அதெல்லாம் பண்ணணும். மற்றபடி ஷூ அப்புறம் லஞ்ச் பேக்கெல்லாம் அதெல்லாம் நேற்று துவைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி ஊற வைக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வருணுக்கு வந்து 3 நாள் கேம்ப்பு. ஃபஸ்ட் டைம் வந்து வருண் வந்து 3 நாள் தனியாக நாங்கள் இல்லாமல் ஒரு இடத்துல போய் தங்க போகிறான். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நாங்களே இப்போ அனுப்பிச்சு போகிறோம். ஏன்னா எங்கேயுமே ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயே யார் வீட்லேயுமே அவன் தங்குறது கிடையாது. எங்கள் அம்மா அப்பா வீட்டில் கூட அவன் தங்குறது கிடையாது, நான் இல்லாமல் தங்குறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வருண் 3 days வந்து கேம்ப் போகிறான் ஃபஸ்ட் டைம். அவங்க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா, 4 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு வந்து இப்போ திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். 3 daysக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். நீங்க ஃபர்ஸ்ட் கார் வாஷ் பண்ணிருங்க. ஏன்னா அவர் கார் வாஷ் பண்றத பத்தி ஒருக்கே தெரியும். ஒரு 2 மணி நேரம் ஸ்கூல் ஓபன்ல இருந்தா நாங்கெல்லாம் 4 மணி 5 மணிக்கு வந்துருவோம். ஆமா, நானும் அப்படிதான். நான் ஒரு 4 o'clock 4 to 5 எந்திரிச்சிருவேன் எப்படியும். அதுக்கு மேல தூங்க முடியாது. ஏன்னா காலையில் 7:30 கிட்ட கிளம்பணும் நாங்க. அதான் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 11 மணிக்கு தூங்கிடுவீங்க. யாரு மற்ற வேலையில இவர் பண்ணிடுவாரு. எனக்கு வந்து லஞ்ச் டின்னர் அதுக்கப்புறம் இவர் தான் பண்ணிட்டு வந்து கொடுப்பாரு. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. சரி சார், மெதுவாக செய்யலையே. இல்லை இன்னும் அவ்வளோதான், டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க காரு கழுவுங்க. கதவை திறந்தாலே ஒருத்தங்க வந்துருவாங்களே ஆடி ஆடி. வந்துட்டா. நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி டிஃபன், நம்மளாம் சின்ன வயசுல அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவோம். அப்புறம் ஆமா கரெக்ட். எங்க ரொம்ப குட்டியா இருக்கு. நீங்களும் அதான் கொண்டு போனீங்களா? வீட்ல ஹாட் பாக்ஸ் எப்படி இருக்கு, அதோட கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆமா, ஆனா அதுல பாத்தீங்கன்னா 3 ஐட்டம் தான் நம்ம டெய்லி சாப்பிடுவோம். என்னது? வீக்ல வந்து 3 விதமான சாப்பாடு தான். தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம். இது அப்படியே ரொட்டீனா இருக்கு. அடுத்த வீக்கும் அதே தான். 365 நாளைக்கு இதே. லெமன் ரைஸ் கொண்டு போவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சாப்பாடு, ரச சாப்பாடு அதிகமாக கொண்டு போக மாட்டேன். கேன்டீனில் சாப்பிடுவோம். இட்லி தோசை கொண்டு போவேன் கேன்டீனில். ஆமாம், கேன்டீனில் சூப்பராக இருக்கும். 15 rupees தான் அந்த ஒரு வெஜ் பிரியாணி. அந்த கேன்டீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும், 15 rupeesக்கு இவ்வளோ இருக்குது. 2 வாங்கினா தான் 10. ஆமாம், நல்லா இருக்கு. அது சொல்லும் போதே வந்து வாங்கி அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து தயிர் பச்சடியில் இல்லை, ஏதோ ஒரு சட்னி மாதிரி தருவாங்க. ஆனால் அது காம்பினேஷன் நல்லா இருக்கும். அது என்ன சட்னின்னு தெரியல எனக்கு. சூப்பராக இருக்கும். அந்த ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இவங்க ஸ்கூலெல்லாம் கேன்டீனே இல்லை. ஆக்சுவலி ஆகாஷ்வரன் ஸ்கூலில் கேன்டீனே இல்லை. அவங்க இன்டர்வல்க்கோ லஞ்சுக்கோ நம்ம அவசரத்துக்கு கேன்டீனில் வாங்கி சாப்பிட்றனாலும் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் எப்போவுமே கேன்டீனில் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். கேன்டீனில் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு ஜாலி தான். ஆமாம், கேம்புக்கு போகிறதுக்கு ஷூ வாங்கியிருக்கேன். ஆல்சோ வந்து ஸ்கூல் ஷூ வாங்கியாச்சு. யூனிஃபார்ம் வாங்கும்போது அங்கேயே கொடுத்துட்டாங்க ஸ்கூல்லேயே. ஒரு ஆக்ஷனாக இருக்குமா? தெரியல. நம்ம படிக்கும்போது அந்த ஷூ எல்லாம்
பேட்டா வேணா கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். இங்கே காட்டுக்கேன். ஆமாம், இந்த ஷூ வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவனுக்கு கேம்புக்கு போட்டு போகிறதுக்கு ஷூ வாங்கியாச்சு. இது வந்து ஆகஸ்ட்க்கு டிஎஸ்சி ஃபீல்ஸ். இது ஆகாஷ்க்கு. நெக்ஸ்ட் இது வந்து வருணுக்கு. இது சைஸ் கரெக்டாக இருக்குமா? என்ன சைஸ் இது? இதெல்லாம் 10 இருக்கும். 10 எல்லாம் இருக்காது, 8 இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து 7. என்னை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு அவனுக்கு. அது பத்தாட்டி நான் போட்டுக்கலான்னு பார்த்தேன். யூனிஃபார்ம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தைச்சு கொடுப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதே நெக்ஸ்ட் இயர் அதே தான். யூனிஃபார்ம் வருஷம் தான் தைப்பாங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல அப்படி இல்லை. ஆக்சுவலி ஒரு தடவை வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல என்னோட யூனிஃபார்ம் வந்து அந்த டெய்லர் வந்து தப்பா தைச்சு வச்சுட்டாங்க. எங்க பஃப் ஹேண்ட் வச்சு ரொம்ப கம்மியாயி போச்சு, லென்த்தும் கம்மியாயி போச்சு, ரொம்ப கேவலமா இருந்தது. என்னடி சொல்ற? அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதை ஆல்டர் பண்ணி மறுபடியும் ட்ரெஸ் எடுத்து தைக்கல. நெக்ஸ்ட் இயர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி. அதுதான் தெரியல, உங்களுக்கு தெரியல, மறந்து அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அததான் போட்டு போயிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலி அதுல என்ன ஃபால்ட் ஆச்சு, என்ன பிரச்சனை? பஃப் தான் ஃபால்ட். யூனிஃபார்ம்ல யார் பஃப் வைக்கிறா? அப்படி நீ மட்டும் தனியா தெரிஞ்சு கேவலமா இருந்தா. ஏவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்தது. அந்த மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம காலத்துல அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அதாவது நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம காலத்துலன்னு சொல்லும் போது என்ன நம்மளுக்கு கிரிஞ்சு மாதிரி தெரியும். இப்ப நாங்களே நம்ம காலம்னு சொல்ற அளவுக்கு காலங்கள் வரும்போது, இப்ப நீ நானும் குழந்தையா இருக்கும்போது, இன்னைக்கு நீ நானும் அப்பா அம்மாவா இருக்கிறேன். அதே மாதிரிதான் காலங்கள் வந்துட்டே தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. அது வந்து வருண் என்ன மாதிரி ஹைட் கம்மி. வருண் என்னோட ஃபேமிலி ஜீனா மேபி இருக்கலாம். ஏன்னா எங்க ஃபேமிலி எல்லாருமே ஹைட் கம்மி. நான் மட்டும் தான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன்னு பாத்துக்கோங்க. ஓகே, நாங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஒரு வழியா. ஸ்கூல் யூனிஃபார்மும் வந்துருச்சு, தைச்சு வந்துருச்சு இன்னைக்கு. என்னது ஸ்நாக்ஸ், அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அப்புறம் கொண்டு போறதுக்கு தேவையான திங்ஸு. இந்த ஒரு இது வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஆமாம், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3-in-1 பாடி, ஃபேஸ், ஹேருக்கு எல்லாமே. வெளியே போகும்போது டக்குன்னு சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டக்குன்னு இது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இது வாங்கியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ ஆச்சு? 8:30 கிட்ட ஆச்சு. நாங்கள் வந்து இப்போ படுத்துங்கன்னா தான் காலையில் நேரமாக எந்திரிக்க முடியும். சிரிக்காத. லாண்ட்ரி மேனு, டிரைவர் மேனு, ஆளினால் நாளையிலேருந்து என்ன போவோம். அதனால தான் இவர் வருத்தப்படுறாராட்டிருக்கு. ஆக்சுவலி வந்து இனி வந்து மார்னிங் ஒரு தடவை போகணும், ஈவினிங் ஒரு தடவை போகணும், சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் 3 தடவை போகணும். நீங்கள் இதை வருத்தப்படுறாரு. வந்து லைட்டின்மை காரணமாக பின்னாடி பேய்மா நிற்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட் ஆனனால லைட்டை எந்த பக்கம் வரும் தெரியாமல் நாங்கள் தேடி பேசிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய்.